ஹாய் மக்களே, இன்னைக்கு 11வது நோன்பு. இப்போ தான் எந்திரிச்சோம். மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4:18 ஆகிட்டு. எந்திரிச்சு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். டைம் ஆயிட்டில், அதனால் கடகடன்னு ஓடி வந்துட்டு இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். வாங்க போய் சாப்பிட போகலாம். என்ன சாப்பாடுன்ட்டு நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாயங்காலமே நேற்று சாப்பிட்றப்பவே சொல்லிட்டேன் என்னது அடுத்த நாள் காலையில் சாப்பாடுங்கிறது. வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, சாப்பாடு ரெடி. அங்கே பள்ளிவாசல்லையும் சாப்பாடு ரெடின்ட்டு இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சப்பா, நேற்று வச்ச சிக்கன் ஐயோ இல்லை, தண்ணி ஃபுல்லாக உள்ளே விழுந்துட்டு அந்த சூடு பண்ணதோட இது தண்ணி எல்லாம் விழுந்துட்டு. அப்புறம் வந்து சோறு ஃப்ரெஷ்ஷாக சூடாக வச்சுருக்கு. இது என்னது, வடுதனியா? கஞ்சிக்கு வடுதனி இருக்குது. அப்புறம் ரசம் இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டல. ரசம். சரி மக்களே, இதான் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். நல்லா தூக்கம் போலையா? உட்காந்து நல்லா தூக்கம் வருதுண்ணே. தூங்கவே இல்லையா? நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா? இப்போ தூங்கலையா? அம்மா எந்திங்க இருந்தா சரி, ரைட், சாப்பிடுங்க. மணி பார்த்தீங்கல்ல 4:25 ஆகிட்டு. சரி ரைட்டு, வாங்க நம்மளும் சாப்பிடுவோம். இந்த வேறு பின்னாடி உட்காந்து ப்ரீ பேர் இது சாட்சி வீடியோவாக பார்த்துட்ருக்காங்க. ஹராமான வேலை பார்க்காத முஸ்லீம் சங்கை. மக்களே, காலையில் வந்து கறி சுக்காவை எடுத்து போட்டாச்சு. காட்டு வறுவல் சிக்கன் காட்டு வறுவல் வீட்டில் வச்சது, அம்மா ஸ்பெஷல். நாங்கள் இது வந்து கோயம்புத்தூர் போகும்போது ஒரு டைம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. என்ன இதானே வீட்டில் வைப்போம் அப்படின்ட்டு இந்த ஒரு டிஷ்ஷு வந்து எங்கள் கறி வைக்கிறதுல ஒன்று ஆட் ஆகிட்டு, அது எப்படின்ட்டு பார்த்துட்டு இப்போ அதேமாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அப்பப்போ வரும், எல்லாம் மிக்சரில் வரும்ல, அதில் காட்டு வரும்னு ஒரு டிஷ்ஷாக வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகும்போது சாப்பிட்டதுலேருந்து ஆட் ஆச்சு. நல்லா இருக்க அப்படின்ட்டு. நைட்டு பெருசாக சாப்பிட முடியலை, அந்த சப்பாத்தி இது வச்சனால. அந்த சப்பாத்தி இது இருந்துச்சா, ஃப்ராங்கி, அதுவே வயிறை நல்லா அடைச்சிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதனால் இன்னொன்று ரெண்டாவது ஒன்று வேறு தின்ட்டேன்னா அது வந்து வயிறை கப்புன்னு ஏற்றிட்டு, அதனால் நைட்டு சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டோம். இப்போ காலையிலக்கு கிரேவி வச்சிடலாம் நாளைக்கு அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நேற்று அது ஃப்ராங்கி சாப்பிட்டு முடித்தோடனே அந்த சிக்கன் கிரேவி நாளைக்கு காலையில் தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு எல்லோரும். இந்த பச்சை மணி எடுத்து சாப்பிட்டா கூட எடுத்து சாப்பிட விட மாட்டாங்க. எடுத்து சாப்பிட உள்ள என்னத்தை கறியை காலையில் நேற்று நைட்டு தானே. ஆமாம், காலையிலுக்கு இதுக்கு வேணும், நைட்டே முடியும். காலையில் யாருக்கு வேணும்? காலையிலே வந்தானே திங்க போகிறான், சாப்பிட போகிறான். சரி மக்களே, டைம் ஆயிட்டு, எல்லோரும் சாப்பிட்டு வரோம் கடன்னு. நவைத்து சௌமகதீன் அன்னதாயி வர்லி ரமலான ஆதி சனதி இல்லாஹி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலான நோன்பை அல்லாஹ்வுக்காக நோக்க நியத்து செய்கிறேன். இந்த லேட்டாக எந்திக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவன் வந்ததுக்கப்புறம் தான் உட்கார வேண்டியிருக்கு. ஒரு நாள் வந்து நேத்து லேட்டா தான். அதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி 4 நாள் நீங்க லேட்டா தான் சொல்லுங்க. கரெக்டா 3:30-4 மணிக்கு 4 இங்க சாப்பிட உட்காந்துருவோம். லேட்டாக்குனா சரித்திரம் கிடையாது. என்ன அதெல்லாம் கிடையாது, நீ நிறைய நேரம் லேட் ஆகிருக்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்ததே இல்லை. நீ எல்லாம் வந்து 4:30 மணிக்கு கரெக்டா நான் வந்து உட்கார இன்னையில இருந்து கணக்கு எடுத்துருவோம். இதுக்கப்புறம் நான் லேட்டா எங்க வந்தேன்? பச்சை போய் புழுவுறீங்க. நான் எப்போ லேட்டா எந்திரிச்சு வந்தேன்? இல்ல, எனக்கு புரியல. உட்காந்து 3 மணி வரைக்கும் எந்திரிச்சு வந்து தூங்காம உட்காந்துருப்பேன். அதனால நாங்க லேட்டா வந்து அர்த்தம் ஆகாத. நாங்க கரெக்ட் டைமிங்ல எந்திரிச்சு வந்துட்டோமே. அதாவது இது எப்படி தெரியுமா, நீங்க முன்னாடி உட்காந்து என்ன லேட் சொல்றீங்க? ஒரு ஆள் யார் தெரியுமா? ஆபீஸ் பையன் விட்டுருங்க. என்னது, நான் பாட்டுக்கு சேவனேன்னு எந்திரிச்சு வந்து இதில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன், என்ன போட்டு லாக் பண்ணிட்டு. என்ன சரி மக்களே, சாயங்காலம் சந்திப்பு. இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ண போறீங்களா? இன்றைக்கி எதுவுமே இல்லையா? ஒரே நாளில் மொத்தமாக பண்ணுறேன், அடுத்து எதுவுமே பண்ணுறது இல்லை. புரியல. டெய்லி ஏதாவது ஒன்று மட்டும் ஸ்பெஷலாக பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் எல்லாம் பண்ணுறீங்க? ஒரு நாள் பண்ணுனா மொத்தத்தையும் பண்ணிவிட்டு ஆன்றாள்.
ஏன் ஏன் அந்த மாதிரி உங்க ரிவ்யூ சொல்லுங்க, எதனால இப்படி பண்றீங்க? மொத்தமா இருக்கும்ல, ஏன்? நல்லா பாக்குறதுக்கு நல்லா அப்படி ஏதோ ஒரு நாள் ஒண்ணு பண்ணா போதாதா? பண்றோம். இந்த இது வாங்கிட்டு வந்திருக்கு. ஒண்ணு போதும், உன்னோட பண்ணி அப்படியே முடிச்சிருங்க, அவ்வளோதான். சீஸ் பாலோட முடிஞ்சு ஒரே ஐட்டம் இது மட்டும் டிஷ் மட்டும் பண்ணிட்டு முடிச்சிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அதேதான். சரி மகளே, சீஸ் பால் ஏதோ பண்ண போகிறாங்க பார்ப்போம். எதுவும் பார்க்கல, ஃப்ரோசன் வாங்கி ஃப்ரோசனா? வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரோசனுக்கு தான் இவ்வளோ அலப்பறையா? எம்மா, இது ஒன்று தான் பண்ண போகிறேன்னு வேற வெக்கமா இல்லை? நான் கூட ஏதோ பார்த்து வச்சிருக்காளுங்க போல, பண்ண போகிறாளுங்க போல. நாங்க பார்த்து டிஷ் வச்சிருக்கோம். நாங்க வந்து நேற்று கடைக்கு போனவங்க அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அப்பா அது எதுக்கு அது போட்டு பண்ணிக்கிட்டு அதை பொரிச்சு தின்றுவோம், இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். சீஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோம். சீஸ் வரும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அது நான் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு நாங்கள் பண்ணுறதுக்கும் அந்த இதுவும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா? கம்பேரிசன் பார்க்கணும். எப்படி ஃப்ரோசன் தான் நல்லா இருக்கும். இப்போ நேற்று திட்டதெல்லாம் கக்கு நோம்பு வச்சுட்டு வாங்க எடுக்கிறீங்க. வரா எடுக்கலாமா? ஆமா, ஒரு நோன்பாளிய கக்க சொல்லி தூண்டுறீங்களே, தப்பு செய்யறவங்க விட தப்பு செய்ய தூண்டுறவங்க தான் தண்டனை அதிகமா. ஹராமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஹராமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? ஏன் கக்க சொல்றதுக்கு அறிவு இல்லையா? நோம்பு சொல்லிட்டு என்ன பேசணும்னு இது இல்லையா? அவ்வளவுதான். வேற ஏதாவது எதுவும் பண்ண முடியல. அவ்வளவுதான். பச்சை பிள்ளைக்கு தண்ணி கொடுக்காம எப்ப? ஆனா மனசாட்சி இல்லையா? அந்த பிள்ளை யாராவது நோம்பு பிடிக்க வைப்பாங்களா? ஏன்டா அப்படி பச்சை பிள்ளை அதை கூட புரிஞ்சிக்க முடியலையா அவங்களால? அந்த பையெல்லாம் அப்போ எல்லாத்தையும் தின்னுட்டு தான் உட்காந்துருந்தா. ஒரு வீடியோவில் தண்ணி கேட்கும்போது இது ஓதிட்டு இது பண்ணலாம். இன்னைக்கு ஐயையோ முஸ்லீமில் நோன்பு சின்ன குழந்தைய வச்சு கொடுமைப்படுத்துறீங்க ஊண்டு ஃபேஸ்புக்கில் கமெண்டு. எப்போ இன்னும் முஸ்லீமில் நாங்கள் இதில் இப்படிலாம் பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு கமெண்ட் அடி. ஏன் அந்த குழந்தைய நோம்பெல்லாம் வைக்கலை? அந்த குழந்தை எதை ஊற்றுனாலும் கேட்கும். தண்ணி ஊற்றுனா தண்ணி வேணும் கேட்கும், ஜூஸை ஊற்றுனா ஜூஸ் வேணும் கேட்கும், எதை வைக்காமல் அது வேணும் கேட்கும். அது வந்து நோன்பு திறந்துட்டு அந்த இடத்துல இது பண்ணலான்னு சொன்னது, அவ்வளோதான். அவன் நோம்புலாம் இல்லை, அதனால சின்ன குழந்தை நோம்பு இல்லை. சாரிக்கே நோம்பு இல்லை, அப்புறம் எப்படி இசான் நோம்பு இருப்பான்? சரி மக்களே, உங்களை இல்லை, யூடியூப் நண்பர்கள் இல்லை, ஃபேஸ்புக்கில் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எது போட்டாலும் திட்டுறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அந்த குரூப்புக்கு சொல்கிறேன். நார்மலாக பேசுகிற உங்களுக்கு இல்லை மக்களே. சரி, சாயங்காலம் சந்திக்கலாம் மக்களே. இன்னைக்கு வீட்டில் எதுவும் பண்ணல. ஸோ ரெடிமேடு சீஸ் பால் தான் வாங்கி வச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ பொறிக்க போகுது. அவ்வளோதான் மக்களே, நோன்பு திறக்கிறதுக்கு வந்தாச்சு. இன்னும் வந்து 5 நிமிடங்கள் உள்ளது. இப்போதான் குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த 5 நிமிஷத்தில் பருப்பு வடை, அப்புறம் கடல் பாசி, என்னது கேரமல் புட்டிங்க நேற்று மிஞ்சினதா? ஓ இன்னைக்கு வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு வச்சுருக்காங்க. சரி மக்களே, கேரமல் புட்டிங் இன்றைக்கும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் கடல் பாசி இருக்குது, அப்புறம் தொதல் இருக்குது, அப்புறம் வந்து இது வந்து சீஸ் பால் கொஞ்சம் வெடிச்சு போயிட்டு, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பொரிக்கும்போது லைட்டாக வெடிச்சு போச்சு. அப்புறம் பொரி உருண்டை இருக்குது. பொரி உருண்டை சாப்பிட்றக்க வாங்கிட்டு வந்தது இங்கே தூக்கி அடிச்சாச்சுன்னு. தொதல் வாப்பா வருது. வாப்பா வந்து தொதல் பிரியர், தொதல் பிரியர். இந்தாங்க ஒரு தொதல் சாப்பிட்டு போங்க.
ஃபுல்லாக சுகரை வச்சுட்டு தொதல். இல்லை அதுதான் இவ்வளோதானே இருக்கு, சின்னதாக தானே இருக்கு. எப்பா மக்களே, இவங்களால நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. பக்கத்துல உட்காந்துட்டு நான் இங்க ஒண்ணு பண்ணும்போது அவங்க கேட்டுறாங்க. அதே வை, என்ன திருப்பி இல்லை. அப்புறம் அதை கேட்பேன் இதை கேட்பேன். இந்த புடி இந்த புடி. போங்க போங்க, உங்க பஞ்சாயத்தே வேண்டாம், என்கிட்ட வரக்கூடாது. தண்ணி வேணுமா? இந்தாங்க தண்ணி குடிங்கப்பா. இந்தாங்கப்பா தண்ணி. போங்கப்பா. வேற என்னப்பா வேணும்? இந்தாங்க ஸ்பூன். இந்தாங்க இந்த ஸ்பூனு, இந்த ஸ்பூனு, இந்த இதில் வேணும். முடிஞ்சா வேற எதுவும் வேணுமா? என்ன வேணும்? இந்தா புரியுண்டா. இந்தா இந்தா. அப்போ அப்போ கேட்கக்கூடாது, நான் சாப்பிடும்போது கேட்கக்கூடாது, புரிஞ்சா? அப்புறம் பிள்ளை கேட்டான் கொடுக்கல அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ல போவீங்க. இதுக்கு உங்களை ஃபேஸ்புக் யூடியூப்ல இல்லை, ஃபேஸ்புக்கில். சரி ரைட்டு, வெளியத்தனே 35 தான் ஆகுது. இன்னும் ஒரு நிமிடங்கள் இருக்கு. இது நீ சொல்ற விதமா இருக்கு. பரிதாபங்கள்ல டைம் ஆயிட்டா. ஐயோ வாங்கி சொல்ற சத்த கேக்கு. இருங்க பாய், அது வேற இடத்துல பாய். என்ன நோம்பு திறக்கல பாய். பாய் இருங்க பாய். இங்க ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. 36 தானே? 35க்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். அங்க சவுண்ட் கேட்டுச்சு. சொல்றாங்களா? நீ சொல்றாங்களா? சரி, எல்லாம் 36 போட்டிருக்கு, நம்ம 36க்கு முடிச்சிடும். சொல்றேன். அல்லாஹும்மையா அல்லாஹும்மே லகஹம்தே அபிகா அமன்தே வலைக தவக்கல்தே வலா ரிஸிக அப்தத்தே பதகப்பல் மின்னி யா அல்லாஹ் நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன். உன்னையே ஈமான் கொண்டேன். உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். உன் உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன். என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. முடிச்சானா? சாப்பிடு முடிச்சாங்க. சாப்பிடு. என்ன சாப்பிடு? முடிச்சாங்க. பேச்சம்பளம் சாப்பிடுவேன் அதானே? அதாவது துவா ஓதிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வந்து என்னை தட்டி விடுறாளா? தூங்கிட்டு இருக்கான் போல. துவா வந்து ஆளு சிந்தனை எழுது. சரி பேசிட்டே இருக்காது. ஓ முடிச்சு அவ்வளோதான். துவாவை வந்து கிளப்பி விட்டாங்க. சரி மக்களே, இது வந்து லெமன் ஜூஸா? ஒரு லெமனா? நிறைய லெமன் போட்டிருக்கீங்க தானே? லெமன் லெமன் இருக்கணும். லெமன் இருக்க மேட்டர் இல்லை, அது நன்னாரி இருக்கு. நல்லாரி இது எல்லாம் சேர்த்து இருக்கணும். கரெக்டாக இருக்கு. லெமன் ஜூஸாப்பா? இந்த உங்கள் வாப்பிட்டே கேட்டுக்கணுண்ணே. அட்டாக்கு தராட்டியும் வாப்பாக்கு தான் விழுணும். சரி ரைட்டு, சாப்பிடுவோமா? ஆரம்பிக்கலாமா? கேரமல் நேற்றே சாப்பிட்டு டேஸ்ட் சொன்னது தான். இன்றைக்கி வந்து இந்த சீஸ் பால், வெடித்த சீஸ் பால் இப்படி இருக்குது. இது வந்து பேக்கடாக உள்ளது தான் பொரிச்சு வச்சுருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடச்சி பார்ப்போமா? சீஸை காணும். ஒரு சிலதில் உடஞ்சி வெளியே விடுது, ஒரு சிலதில் சீஸு கம்மியாக இருக்குது. நல்லா பரவாயில்ல. அந்த சீஸ் ஃப்ளேவரோட ஒரு சில ஃப்ரோட்ஸன் நல்லா இருக்காது, இது வந்து நல்லா தான் இருக்கு. சரி நல்லா இருக்கு, எடுப்போம். சாப்பிடுங்க. அதை வச்சுக்கப்பா, கீழே வச்சுக்கப்பா. சீஸ் பால் வேணுமாப்பா? சரி குடி குடி குடி. என்ன பாலம்? சீஸ் பால். ஆமாம், எடுத்துல ஆடுறது டெங்கு டெங்குன்னு சாப்பிட்ற பால்ப்பா. ஆமாம் மக்களை. அடுத்து தொதல் வந்து உங்கள் ஏரியாக்கள்லாம் அல்வாவா? அது மஸ்கோத் அல்வாவா? சரி ரைட்டு. நான் தொதல்னு நினச்சிட்டேன். மஸ்கோத் அல்வா, அந்த ஏஜே மஸ்கோத் அல்வாவா? ஆனால் அது நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டா ஒரு பக்கெட்டை போய் முடிச்சு விட்ருவோம் வந்துருமா, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏஜே ஒருத்து ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏஜே. வேறு எதுவும் கிடையாது, நல்லா பர்ஃபெக்டாக இருப்பான்.
அடுத்து வழக்கம்போல வடை இருக்குது. நோம்பு கொஞ்சம் இன்னைக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது இல்லையா? டிஃப்ரெண்ட் கண்டென்ட். உள்ள போட்டு முதல்ல ஒரு கரண்டி நோம்பு கஞ்சி பேசாம நோம்பு கொஞ்சம் ஊற்றிடு, பருப்படி தொட்டு தொட்டு கடிச்சு தின்றுமா. டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுக்கணும்லப்பா. அதையும் நம்ம சாப்பிட்டோம். நம்ம அதை அங்கே பெரிய பிளேஸில் சாப்பிட்டோம். அதை கரண்டியை யூஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் நோம்பு கஞ்சி ஊற்றி வச்சுருந்தா மேலே இதாக இருந்துச்சா, வடையை வச்சு ஒரு கிண்டி விட்டுட்டு குடிச்சாச்சு. நல்லா கட்டி சாப்பிடு. சூடல சாப்பிட பால்பா நல்லா கட்டி. ஃபுட்பால் டமாலா. சம்சாவா இன்னைக்கு சம்சா போடுமா? சம்சா இருக்கா? இருக்கு. சரி ரைட்டு, இன்னைக்கு சம்சா போட்டுரும். கொஞ்சம் சேஞ்ச் வேணும்ல மக்களை. எப்படி சேஞ்சு இறக்கணும் பார்த்தீங்கல்ல? கிண்ணமும் சேஞ்சாக இருக்குது அங்கே பற்றியில்ல. நிசாட்டாக்க நோம்பு கொஞ்சம் ஊற்றிட்டீங்களா? அவள் கஷ்டப்பட்டு கிண்ணெல்லாம் எடுத்து வந்திருக்கா. மாவன் இங்கே ஊற்றியே வச்சுட்டானா. நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் அவங்க மக்களுக்கு கொடுத்தே ஆகும். இல்லை இது எனக்குன்னு ஊற்றி வச்ச அது எனக்கு தான் வரணும். வந்தது தப்பி போகக்கூடாது. அது வந்து நமக்குன்னு பேர் அதில் தான் எழுதி. ஆமாம், நமக்குன்னு வந்துன்னா நமக்கு தான் வரணும். சமோசா இது பருப்பு கூட இருக்குது. இது சம்சா இன்னும் ஒன்று தான் இருக்குது. சம்சா வேணுமால உனக்கு? உனக்கு சம்சா வேணுமா? சம்சா மக்களே இந்தாளா அப்பாய் சம்சா. கிண்ணமும் புதுசு, இதுவும் புதுசு, கண்டென்ட்டும் புதுசு. எப்படி இப்போது நேற்று வா ப்ரோ கமெண்ட் பண்ணீங்க, இன்றைக்கி என்ன ப்ரோ கமெண்ட்? மாஸ் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆராளி ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க சரியா? ஆனால் அது சும்மா எதிர்த்தியே சொன்னது. இன்றைக்கி பத்தியில் கமெண்ட் ஃபுல்லாக வாவ் சூப்பர் ப்ரோன்னு வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி ஆராளி ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன இன்றைக்கி நோம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. சம்சாவோட நேத்தான் கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீ நல்லா கட்டியாக இருந்து சோறாக இருந்துருக்கு நேற்று. இதாயிரும், ரொம்ப தனியாயிரும். இதுதான் கரெக்டு. பாதி சாப்பிட்டோம்மா. இன்னொரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுங்க. சீஸ் பாலை போட்டு சாப்பிட்டு பார்க்கணுமா? இந்தா எதை அடிச்சு விடுவோம். என்ன பண்ணிடுவாங்க? சீஸ் பால் போட்டு நோம்பு கஞ்சி. எனக்கே கொஞ்சம் கிருன்னு தான் இருக்கு. நல்லா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அந்த லைட்டாக அந்த சீஸோட ஃப்ளேவரு அப்படியே சாப்பிட்டாக்க நோம்பு கஞ்சி ஃப்ளேவர் முடிஞ்ச உடனே சீஸோட ஃப்ளேவர் ஆகிக்குள்ளே நீ நல்லா தான் இருக்கு. சரி மக்கள், உங்களுக்காக எவ்வளோ டிஃப்ரெண்ட் கண்டுங்க. அப்புறம் பொரி உருண்டை. ஆமாம், பொரி உருண்டை. பாயா ஏன்பா வீடியோ முடிக்க பார்க்குற? இறப்பா முன்னாடி உள்ள பொரி உண்டாலும் நல்ல பெருசாக கலராக இருக்கும். ஆனால் கலராக இருக்குன்னு வாங்கியிருப்போம். ஆனால் அதெல்லாம் கெடுதல்னு இப்போ தான் புரியுது. தெரியுதா அந்த கலராக உள்ளதெல்லாம்? நமக்கு ஒன்றும் பண்ணாது. வைரம் மாஞ்சாங்க என்னென்னமோ சாப்பிட்ருக்கோம், ஒன்றும் ஆகாது. இப்போ எல்லாத்தையும் இது பண்ணால் அது இதுன்னு ஆயிடுது. தெரியுதா? நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா காரணம் பெற்றோர்கள் வெளியே விளாட விட்றதில்லை. சின்ன பிள்ளையிலேருந்தே விளாட விட்டு பழக்கணும். நம்மளாம் அசால்ட்டாக வெளியே அப்படி இப்படி சுற்றிட்டு திரிவோம். அதனால சின்ன பிள்ளைய நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. மொபைல்லையே வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. வெளுத்து போடுவேன். ஏன் அப்படி இருக்க? விளாட போட்டு போனா ஒரு 2 நாள் போனான். 2 நாள் திட்டு வாங்கிட்டு வந்துட்டா உள்ள உட்காந்து நீங்க வெளியே போக கூடாது. 2 நாள் திட்டு வாங்கிட்டு வந்தானா? எங்க நம்ம விளாடும்போது வாங்காத திட்டா. சரி மக்களே, அவ்வளோதான். கேரமெல்ல நீ சாப்பிட்டுட்டு கடல் பாசிலாம் சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதான். டாடா பாய். இன்னைக்கு என்ன சாப்பாடு? மீன் குழம்பா? சரி, மீன் குழம்பு சாப்பாடா? முடிஞ்சா சாப்பிட்றப்ப காட்டுறேன்னே. அட்வான்ஸாக சொல்லி வச்சுக்கிறேன். பாய் மக்களே, பீஸ் அவுட். மறக்காமல் லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா பாய். கமெண்ட் ஆராடி மறந்துடாதீங்க. Bye. Peace out.